ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். வெங்காயம் தக்காளி விலையெல்லாம் அதிகமாகிடுச்சின்னு கவலைப்படுறீங்களா? இந்த குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயமும் வேண்டாம், தக்காளியும் வேண்டாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸில் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு, அதே தண்ணியில் கொஞ்சமாக நெத்திலி கருவாடு சேர்த்து நல்லா ஊற விட்டுறலாம். இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது கூடவே ஒரு 10 பல் பெரிய சைஸில் இருக்கிற பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதை லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு, ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன புளியை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு தாளித்து விடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் கட்டாயமாக சேர்க்கணும். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்து அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பாதி அளவு வேகிற வரைக்குமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஊற வச்சுருந்த நெத்திலி கருவாடுமே சூப்பராக ஊறி வந்துட்டு அதை தலையெல்லாம் பிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து மருந்து குழம்பு, செலவு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு மேக்ஸிமம் அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான்வெஜ் அப்படின்னா முருங்கைக்காய், அப்புறமா கருவாடு, உங்களுக்கு பிடிச்ச கருவாடு எதுனாலும் சேர்த்துட்டு, அப்படி இல்லைன்னா மீன் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் ஒரு பாதியளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் வரணும். அதே மாதிரி பூண்டு, மிளகெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். குழம்புமே கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்து மறுபடியுமே கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் குழம்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப காட்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் குழம்பு இறக்கும் போதும் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் ஏதாவது விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி விற்கிற விலைக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.